ஹலோ காய்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு ரைஸ் கீர் பாயசம் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா, நட்ஸ் பவுடர், ஃபார் எசன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டால் தான் அதே டேஸ்ட்டில் வரும், அதே கலரில் வரும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே நான் போடாமல் தான் அதே கலர் அதே டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நான் இந்த பாயசத்துக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா கீ எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் பவுடர், கிஸ்மிஸும் முந்திரியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் அதே கீயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் தான். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அந்த எனிதிங் ஃபார் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், நீங்கள் என்ன சாப்பாட்டுக்கு பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் கூட பண்ணலாம். பட் டேஸ்ட்டு அதே தான் வரும். நீங்கள் எந்த ரைஸ் போட்டாலுமே சேம் டேஸ்ட் தான் கிடைக்கும். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா அந்த ரைஸ் வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி பக்கம் எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இது கேரமைஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன். நான் எந்த அளவுக்கு ரைஸ் போட்டனோ அதே அளவுக்கு தான் சுகர் போட்டிருக்கேன். கேரமைஸ் ஃபஸ்ட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கேரமைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நான் வந்து 1/2 லிட்டர் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கூட பண்ணிக்கலாம். 3 or 4 மெம்பர்ஸ் தாராளமாக பாயசம் சாப்பிட்லாம். 1/2 லிட்டர் பால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் பண்ணுங்கள், குயிக்காக ரெடி ஆகிடும் பாயாசம். சிம்மில் வச்சுட்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மில்க் வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரைஸ் வந்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைவிடாமல் கலரணும் அந்த மாதிரி கிடையாது. 2 or 3 மினிட்ஸ்லேயே எனக்கு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாயாசம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி போட்டதுனால குயிக்காக ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரைஸ் வந்து வெந்து வந்துடும். பாயசம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன் கேரமைஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் இலகி வரும் பாயசம், கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி கல்யாண வீட்டு ஸ்டைலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் திக்னஸாக அந்த மாதிரி மாறிடும். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியும் நட்ஸு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் கீர் பாயசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.